பாட்டு எழுதக்கூடிய விஷயம் இருக்குல்ல, கவிஞர்கள் வந்து பாட்டு எழுதுறதுன்னு வச்சுங்களேன், படத்துக்கு பாட்டு எழுதுவான். ஆனால் நான் உட்காந்து எழுதுனேன்னு வச்சுங்களேன், திமுககாரன் படம் காட்டினதே பாட்டாக எழுதுவேன். 1/2 மணி நேரம் போது இவங்களை பற்றின பாட்டு எழுதுறதுக்கு. ஆத்தங்கர ஓரத்தில் ஆளு இல்லாத வீட்டுக்குள்ள தன்னானே தானே தன்னானே 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 தானே தன்னானே கரவேட்டி கட்டும் முன்னே கரையோடு வந்தானே தன்னானே தானே தன்னானே. இந்த வரிக்கு அர்த்தம் என்னன்னு உன் தலைமையில் போய் கேளு. உன் திருவாரூரில் நீங்கள் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க ஆரம்ப கட்ட வாழ்க்கையில், உங்களுக்கான வேலை என்ன, ஆத்தங்கரை ஓரத்துலன்னு ஏன் சொன்னேன், எல்லா வரலாறையும் போய் கேளு. நான் பாட்டாக எழுதி கொடுத்து உங்கள் வண்டவாளத்தை வச்சு செஞ்சேன்னு வச்சுக்க, நாரி நசனஸ்து போயிடும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் விஜய் பற்றி அவருடைய வாழ்க்கையை நீங்கள் தொட்டிங்கனாக்கா, திமுக தலைமையில் எவன் என்னென்ன பண்ணிட்டு இருந்தீங்க, அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சது, கட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இருந்து என்ன செஞ்சுட்டு இருந்தான், வந்ததுக்கு அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கான், குறிப்பாக ஆத்தங்கரை ஓரத்தில் திருவாரூரில் என்ன செஞ்சுட்டு இருந்தான்ற வரலாறு நான் எழுதி சொன்னேன்னு வச்சுக்க, வெட்ட வெளிச்சமா ஒரு பையன் இன்னைக்கு இருக்கிற தலைமுறையை உங்களுக்கு மதிக்க மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் தாக்குவதற்காக விஜயை தொடுறீங்கனாக்கா, அது வந்து நீங்கள் வந்து கொல்லிக்கட்டையை தூக்கி தலையில் சொரிஞ்சா பரவாயில்ல, கண்ணுக்குள்ளே வச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம்.